வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நாம் ஒரு நாளைக்கு 5 முதல் 10 முந்திரிகள் எடுத்துக்கலாம். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 கிராம் வரைக்கும் மட்டுமே சாப்பிடணும். காரணம் என்ன அப்படின்னா, இதில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை கொழுப்பெல்லாம் அதிகரிக்கப்படலாம். அதனால தான் நம்ம அளவாக எடுத்துக்கணும். காலை வேலைகளை எடுத்துக்கொள்ளலாம், மதிய உணவு இடைவேளைகளை எடுத்துக்கலாம், உடற்பயிற்சிக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தவிர்க்க வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ முந்திரி பருப்பு ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு மெயின்டைன் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முந்திரியில் ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலி சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைந்திருக்கு. இது எல்லாமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்டிஎல்லினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டுமே பராமரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி பருப்புகளில் சோடியம் மிக குறைவாகவும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிகமாகவும் இருக்கிறதால நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் தளர்த்தி ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைத்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு அனுப்புறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதனால இதயம் ஆரோக்கியமாக செயல்படும். மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு முந்திரி பருப்பு இந்த மாதிரி தான் உங்களுக்கு துணை புரியுது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. எலும்பு மற்றும் பற்களினுடைய வலிமைக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. ஸோ போன் ஸ்ட்ரென்த்து ப்ராப்பராக இருக்கும், டீத்தோடைய ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முந்திரி பருப்பில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் அதிக அளவில் இருக்குது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம் எலும்புகளினுடைய அடர்த்தியை உங்களுக்கு மேம்படுத்தி எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, கை கால்கள் தளர்ந்து போகிறது, இடுப்பு வலி ஏற்படுறது, முதுகு வலி ஏற்படுறது, தோள்பட்டை வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுவது, இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு இல்லாமல் எலும்பு மற்றும் பற்களினுடைய வலிமை மேம்படுத்தி கொண்டு உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு அனீமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணும், முன்னாடியே வராமல் தடுக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முந்திரி பருப்புல இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் மற்றும் தாமிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பர் ஆகிய இரண்டுமே நிறைந்திருக்கு. தாமிரம் உடல் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கும் ரத்த சிகப்பணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் பெரிதும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால ரத்த சோகை அப்படின்ற அந்த அனிமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமையும். இப்போ ரத்த சோகை நமக்கு இருந்தாலே மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இதை நம்ம நீக்கணும் அப்படின்னா வளமான அளவில் இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை பெற்றுக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்களின் உற்பத்தி அதிகரித்து ரத்தம் பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டதால ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை ப்ராப்பராக கொடுக்கறதால இந்த அறிகுறிகள்லாம் நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ அதனால தான் ரத்த சோகையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முந்திரி பருப்புல துத்தநாகம் அப்படின்ற ஜிங்க் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் காணப்படுது. இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் பவரை பலப்படுத்தி கிருமி தொற்றுகள் மற்றும் வைரஸ் தாக்கத்திலிருந்து உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படாத வண்ணம் உடலை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வெளிப்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தக்கூடியதுங்க முந்திரி பருப்பு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்கள் இருக்கக்கூடிய விழித்திரையை பாதுகாத்து கண்புரை, அதாவது கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுக்குது. மேலும் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள் எல்லாமே இன்னும் உங்களுக்கு சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பை கொடுத்து முதிர்ச்சியும் தாமதப்படுத்தும். ஸோ சருமத்தையுமே நீங்கள் அழகாக பராமரித்துக் கொள்ளலாம். இப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதில் முதல் காரணமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ்
யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டதான் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். அப்போ அந்த கண்களுக்கு வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்களை உணவுகளின் மூலமாக பெறலாம். இப்போ நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துலாம் கிடைக்கும் போது கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நலமோடு நீங்கள் வாழலாம். ஸோ தொடர்ந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.